நம் நாடு நம் கடமை. வெள்ளையன் ஆட்சி காலத்தில் நம்மவர்கள் அந்தமான் சிறையில் பட்ட கஷ்டமெல்லாம் கேட்டால் அப்படியே நடுங்கி கேட்டாங்க. போராடும் நம் நாட்டுக்காக சாப்பிட்ட பாத்ரூம் இல்லை, அதுவே சாப்பாட்டுக்கு வச்சாங்க. அவ்வளவு அளவுக்கு அந்தமான்ல எல்லாமே கஷ்டப்பட்டாங்க. எல்லாம் அது கம்பியை கட்டி வச்சு அடித்து உதச்சி அவங்களை அத்தனை சுத்தப்படுத்தி வெள்ளையனுக்கெல்லாம் அடிமையாக இருந்தாங்க என்று சித்திரவதை அதையெல்லாம் தாங்கி கொண்டு நம்ம நாட்டை காப்பதற்காக அத்தனை சித்திரவதையும் தாங்கி கொண்டாங்க. தமிழ்நாட்டில் காக்க வேண்டும் என்று நாம் எல்லாம் நினைக்க வேண்டும். நாம் எல்லாம் என்றும் போட்டா நீ என்ன நான் என்று போட்டி போடக்கூடாது. நாமே நம் நாட்டுக்கு அடித்து கொள்ளக்கூடாது. நம் நாட்டுக்காக உயிரை விட்டவர்கள் எத்தனை பேர். இதை புரிந்து கொள்ள வேண்டும். நம் நாட்டில் இருந்தால் நம் நாடு மனிதர்கள் நம் மிருகத்தனமாக நடந்து கொள்ளக்கூடாது. நம் அடிமை இல்லை, சுதந்திரமாய் வாழ்கிறோம். முன்னோர்களை நினைத்து நாம் இருக்க வேண்டும். எத்தனை இருந்தாலும் நம் நாட்டுக்கு ஈடாகாது. என்று நம் ஒரே குலம் ஒன்றே இருக்க வேண்டும். வெள்ளையனின் வாழ்ந்து வெள்ளையனை வந்து விடாமல் காக்க வேண்டும். ஒன்றே குலம் என்று இருக்க வேண்டும். நாம் சத்ரபதி சிவாஜி, வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன் எல்லோரும் நம் நாட்டு பாடுபட்டார்கள். அதை நாம் காக்க வேண்டும். ராமரை போல் இருக்க வேண்டும். ராமர் ஆட்சி காலத்தில் எப்படி இருந்தார்? மக்களுக்கு நல்லது செஞ்சு நாட்டுக்காக ஒற்றுமையாக இருந்தால் நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார். அவரை போல் நாம் இருக்க வேண்டும். இது பாரத நாடு, நம் நாடு.